16 அடி ஆழத்தில் இருக்கும் பாதாள செம்பு முருகன் கோவில் பற்றி உங்களுக்கு தெரியுமா? திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சித்திரம் அருகே ராமலிங்கம்பட்டி என்ற கிராமத்தில் பாதாள செம்பு முருகன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் சின்ன திருச்செந்தூர் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலின் கருவறை பூமிக்கு அடியில் 16 அடி ஆழத்தில் உள்ளது. பூமிக்கு அடியில் செம்பு உலோகத்திலான முருகன் வீற்றிருப்பதால் பாதாள செம்பு முருகன் என்ற பெயர் ஏற்பட்டது. தரைதளத்தில் ஒன்றும் பாதாளத்துக்குள் ஒன்றும் என 2 கருவறைகளை கொண்டதாக இக்கோவில் உள்ளது. பாதாளத்தில் உள்ள கருவறைக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவதற்கு பக்தர்கள் 18 படிகளை ஏறி இறங்கி செல்கின்றனர். பழனி முருகன் கோவிலில் நவபாஷான சிலையை உருவாக்கிய போகர் சித்தரின் மரவதாரமாக திருக்கோவிலூர் சித்தர் கருதப்படுகிறார். இவர் சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு பழனியில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராமலிங்கம்பட்டியில் வசித்து வந்திருக்கிறார். இவர் ஒரு முருகன் சிலையை உலோகத்தால் வடிவமைத்து பாதாள அறையில் பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்தார். நாளடைவில் வழிபாடின்று போன இந்த ஆலயத்தில் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் மன்னராக இருந்த பாஸ்கர சேதுபதியின் வம்சாவளியை சேர்ந்த கந்தமாறன் என்ற மிராசுதாரர் மீண்டும் பூஜைகள் நடைபெற செய்தார். பாதாள கருவறையில் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இந்த சிலைக்கு முன்பு திருக்கோவிலூர் சித்தர் வழிபட்ட முருகன் சிலையும் உள்ளது. கோவிலின் முன்புறம் கிழக்கு நோக்கியபடி காவல் தெய்வமான சங்கிலி கருப்புசாமி 15 அடி உயரத்தில் கம்பீரமாக வீற்றிருக்கிறார். கோபுரத்துக்குள்ளேயே 36 அடி உயரத்தில் சிவன் சிலை அமைந்திருப்பது சிறப்பு. கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு திருநீறு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. 18 வகையான மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்படும் நறுமணம் கமழும் இந்த விபூதி பல்வேறு நோய்களை குணமாக்கும் மகத்துவம் வாய்ந்ததாகும். கருங்காலி மாலைகளை முருகனின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. பதவி உயர்வு, செல்வ வளம், திருமண பாக்கியம் மற்றும் மன அமைதி வேண்டுவோர் இங்கு வந்து வழிபடுகின்றனர். இக்கோவில் முருகன் பதவி உயர்வு அளிக்கும் முருகனாக நம்பப்படுகிறார்.